4-3 இல்லைங்கண்ணா, எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே. டிகேக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறேன். ஏடிஎம்க்கு என்ன சொல்லுது, நான் வந்தால் ஜென்ஸுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு விடுவேன். அப்போ ஆட்டோக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? என் பொண்ணு விசிலுக்கு போடுமான்னு அவ சொல்லினுக்கிறான். கார்த்திகேயன் அண்ணனுக்கு தான், எங்கள் அண்ணனுக்கு தான். மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக அவருக்கு தாங்க போடணும். கல்வி தர, தண்ணி தர, மருத்துவ தர, அதை கொடுங்க. அதை கொடுத்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு இலவசமே வேண்டாம். எதுக்கு இலவசம்? எங்கள் பணத்தை திருடி எங்களுக்கே கொடுக்குறீங்களா? கம்பர்லேருந்து பல்லாவரம் போகணுனாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. சாலை சின்ன சாலையாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக். அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனை போனால் கூட போக முடியல. ஆனால் இப்போ கடைசி 6 மாதம் தான் இவங்களோட தீவிரமான ஒரு ஆட்சி நெருடல் நாங்கள் பார்க்க முடியுது. எல்லாத்தையும் தோண்டி போட்டு வச்சுருந்தாங்க இவ்வளோ வருஷமாக. ஆனால் இப்போ கடைசியாக எல்லா ரோடும் புதுசாக சிமெண்ட் ரோடு, தார் ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்காக? உங்களுக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக போடுறீங்களா? சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கேன். அவர் தான் வந்து ஈக்குவாலிட்டி சரியாக பயன்படுத்துறாரு. 117 பெண்கள் 117 ஆண்கள் அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே சின்ன பையிலேருந்து பெரிய பையிலேருந்து ரொம்ப ஊசி கஞ்சாண்டு நிறையா அலையிறாங்க. அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் மாற்றினாக்க நான் தமிழர் மட்டும் வந்தால் தான் மாற்ற முடியும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். லக்ஸரி ஹோம்ஸ் from just 58 lakhs onwards. Book now. பல்லாவரம் தொகுதியில் இப்போ யாருக்கு ஓட்டு போட முடியும்? கார்த்திகேயன் அவர் தான் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார். அவர் பிரச்சாரம் வந்தாரா? பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்லா பேசுகிறாரா? நல்லா பேசுகிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவங்களோட கொள்கைகள் வந்து தெளிவாக இருக்குது. மற்ற கட்சிக்கு மாதிரி நான் வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், எல்லாமே நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இவர் தான், நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீ காசு கொடுக்க நிலைமையில் வாங்குகிற நிலைமையில் இல்லாத அளவுக்கு உன்னை வந்து நான் மேம்படுத்துவேன், நீ சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்ற மைண்ட் செட்டோட பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா யாருமே நாட்டில் இருக்கிற கடனை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் நம்மளோட வேளாண்மை, நம்மளோட நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருட்களை வச்சு நான் வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை நம்ம மக்களுக்கோ ஏற்றுமதி பண்ணி அதில் வர வருமானத்தை நான் நாட்டு கடனை அடைப்பேன். நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிற்க தேவையில்லை, மற்ற மாநிலங்கள்கிட்ட நம்ம கையேந்தி நிற்க தேவையில்லை அப்படின்ற பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிவி என்ன காரணம்? தளபதி ஃபேன் ஆக்சுவலாக. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அரசியல் ஒன்றும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்கள் எல்லாமே. நம்மளும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். பட் முதல்லலாம் எங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு அரசியலை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது. இப்போது எங்கள் தளபதி வந்தனால அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்து பார்த்தோம். பார்த்த அளவில் நிறைய நடக்குது. அது நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை, பட் நிறையா நடக்குது. அதனால் லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏடிஎம் கேக் போட்டேன். அப்பா எல்லாம் அம்மா எல்லாமே அந்த இதில் இருக்காங்க. பட் எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் ஃபேன் ஆரம்பத்தில் வந்து, அதனால் அப்பா வந்து அதில் போடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதில் போட்டேன். இந்த தடவை நம்ம தலைவரை நிற்கிறாரு, வேறு யாருக்கு போட போகிறோம்? தலைவர் தான் இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம் ஒழுங்கான கிடையாது. அது வந்து இப்போ போடுறாங்க, அப்புறம் நோண்டுறாங்க, அப்புறம் போடுறாங்க, நோண்டுறாங்க. இந்த லெவல் தான் போயிட்டுருக்குது. ரோடு சரி கிடையாது. அதனால் வந்து இது பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. பல்லவரம் தொகுதியை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து யாருமே ஒழுங்காக பண்ணவும் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க ஒதுக்கின நிதியை பாக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க. இதான் நடந்திருக்குது இது வரைக்கும். சரி, இந்த முறை வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பல்லவரம் தொகுதியை பொறுத்தவரையில் வந்து அண்ணன் வந்து கார்த்திகேயனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய கட்சிகளாகிய ஏடிஎம்கே திமுக வந்து கிடையாது. அதில் மாற்று கட்சிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலையில் நிற்கிறவர் அறிமுகம் கிடையாது. நேற்று வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க. உங்கள் வீட்டிலலாம்? எங்கள் வீட்டில் இல்லைன்னா எங்கள் சரௌண்டிங் வந்து எங்கள் சொந்தக்காரங்க, எங்கெங்கே எங்களுடைய சொந்தக்காரங்க, உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. போட்டால் தான் தமிழ்நாடு வந்து உருப்படும். அடுத்த ஜெனரேஷன் வந்து வாழ்றதுக்கு ஒரு பூமியாக இருக்கணும். அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விவசாயத்துக்கு ஓட்டு போட்டால் தான் அது வந்து தமிழ்நாடாகவே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது? 4-3 இல்லைங்கண்ணா, எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே, அவ்வளோதான் இங்கே இருக்குது. சீமான், விஜய் இவங்களோட அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது சீமான் பெஸ்ட்டு. சரி, இந்த முறை உங்களுடைய வாக்கு இப்போ யாருக்கு? இந்த முறை வாக்கு டிஎம்கேக்குண்ணா. சீமான் நல்லா பேசுவாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் வாக்கு இல்லை, நான் அவர் இது பண்ணுவார்ண்ணா. பட் ஆனால் இப்போ நான் மட்டும் இது பண்ணால் பரவாயில்ல, எல்லாருமே இது பண்ணோமே. உங்களுடைய வாக்கு யாருக்கு? கார்த்திகேயன் அண்ணனுக்கு தான்,
எங்கள் அண்ணனுக்கு தான், கார்த்திகை அண்ணனுக்கு தான். வேறு யாருக்கு போடுவோம் நாங்கள்? கண்டிப்பாக மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக அவருக்கு தாங்க போடணும். எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் கண்டிப்பாக போடுவோம். நான் தமிழர், அவர் வந்தால் தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆட்சியில் இருந்தவங்க யாரும் எதுவுமே சரியாக பண்ணலை. எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ரோட்டில் அனுப்ப முடியாது. எனக்குலாம் 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களாம் கண்டிப்பாக ரோட்டில் நடந்து போகிறதே எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அண்ணன் வந்தால் தான் சொன்னார்ல அண்ணன், ஏய் என் பிள்ளைய நீ தொட்டுட்டனா முதல்ல அவனை கூட்டிகிட்டு வந்து பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ வெக்கப்படணும்னு. கண்டிப்பாக அது நடக்கணும். ஒரு பசங்களும் அந்த பெண் பிள்ளையை தொடும் போது யோசிக்கணும், அண்ணன் இருக்காரு, அவர் ஏதாவது ஒன்று பண்ணிடுவார், அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் தான் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. இலவசத்தை வந்து வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு இலவசம் தரீங்க நீங்கள்? எங்கள் பணத்தை எடுத்து எங்கள் பணத்தை திருடி எங்களுக்கே திரும்பி கொடுக்குறீங்க. நீங்கள் எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு எதுக்குங்க இலவசம்? எங்களுக்கு இலவசமே வேணாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் அண்ணன் சொல்கிறாருல, கல்வி தரேன், தண்ணி தரேன், மருத்துவ தரேன், அதை கொடுங்க. அதை கொடுத்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு இலவசமே வேண்டாம். எதுக்கு இலவசம்? எங்கள் பணத்தை திருடி எங்களுக்கே கொடுக்குறீங்களா? ஆடம்பரம் பண்ணியிருக்கிறாங்களே கண்டிப்பாக. அது வந்து மக்களுக்கு தேவையானது என்ன பண்ணுது? இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்கள்? சிலிண்டர் தான் இன்னமும் அந்த தட்டுப்பாடு முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன முடிவுன்றதும் தெரிய மாட்டேங்குது. ஏடிஎம்க்கு என்ன சொல்லுது, நான் வந்தால் ஜென்ஸுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு விடுவேன். அப்போ ஆட்டோக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? என் பொண்ணு விசிலுக்கு போடுமான்னு அவள் சொல்லினுக்கிறா அவள். ஆனால் இப்போ கடைசி 6 மாதம் தான் இவங்களோட தீவிரமான ஒரு ஆட்சி நிழல் நாங்கள் பார்க்க முடியுது. எல்லா ரோடையும் நீங்கள் போய் பாருங்கள், புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தோண்டி போட்டு வச்சுருந்தாங்க இவ்வளோ வருஷமாக. ஆனால் இப்போ கடைசியாக இப்போ இந்த 6 மாதத்தில் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா ரோடும் புதுசாக சிமெண்ட் ரோடு, தார் ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்காக? உங்களுக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக போடுறீங்களா? என்ன காரணத்துக்காக இதை செய்யணும்? ஏன் அந்த ஆட்சியை வந்து 5 ஆண்டு காலம் செஞ்சால் என்ன? அந்த நல்லது 5 ஆண்டு காலம் செஞ்சால் என்ன? ஆனால் அதை செய்யலை. ஆனால் எங்கள் அண்ணா அதை செய்வார். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடணுன்றது எங்களோட முடிவாக இருக்குது. இந்த தொகுதியில் மெயினாக என்ன பிரச்சனைலாம் இருக்குது? மெயின் ரோடு 2 ஒயின் ஷாப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர் பார்த்தீங்கன்னா வீடு இடிச்சிட்டாங்க, மக்கள் இதை வெளியே திருத்திட்டாங்க. அது யாருக்காக பண்ணான்னு தெரில. அப்புறம் மூங்கிடெல்லாம் பட்டா கொடுக்கல, ஒன்றும் பரம்போக்கிலே தாங்கிறாங்க. ஆக்கிரமிப்பு பிரச்சனைலாம் சொல்கிறீங்க, அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தாங்களா? அனகாபுத்தூர் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் வந்து பார்த்துருக்காங்க. சீமானோடு போராடினார் போல. சரி, இப்போ தேர்தல் வரப்போகுது, இப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் வந்து அதிமுக தான் போடுவேன், ஏடிஎம்கே தான். சீமான்லாம் வந்து பார்த்தாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதிமுக தான் போடுவேன்னு சொல்கிறீங்க. சீமான் வந்து பார்த்தாருந்தா அவர் ஓட்டு போட முடியுமா? இங்கே அங்கே ஒரு குளம் இருக்குது, அதை தூர் வாரினாங்க. அது திடீர்னு ரொம்ப நாளாக தூர் வாரினாங்க, அதை க்ளீன் பண்ண அப்படின்னாங்க. அதை அப்படியே விட்டாங்க. மழை வரும்போது அதை மூடிடுவாங்க. ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இங்கேயும் தண்ணி நிற்கும், எல்லா இடத்துலையுமே தண்ணி நிற்கும். இதுக்கு தீர்வாக இப்போது ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ எதுவும் பண்ணலையா? பண்ணா ஏன் நிற்க போகுது? பண்ணாதனால தான் அது நிற்குதா இல்லைன்றதை நீ கேட்டீங்க, அதான் நிற்குதுன்ற. இந்த முறை உங்களுடைய வாக்கு யாருக்கு? இந்த முறை என்னோட வாக்கில் நான் இதுக்கு முன்னாடியில் போட்டு தான் இப்போ கூட நாம் தமிழர் கட்சி தான். என்ன காரணம்? கொள்கை, வேற என்ன? பல்லாவரம் பிரச்சனை வந்து பம்பல்லேருந்து பல்லாவரம் போகணுன்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. அந்த சாலை சின்ன சாலையாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக். ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனை போனால் கூட போக முடியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அந்த மாதிரி சாலையை கொஞ்சம் பெருசாக்கி நல்லா பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த முறை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேல நல்லா செய்துட்ருக்காங்க. மகளிருக்கு மற்ற எல்லாமே நிறைய செய்துட்ருக்காங்க. அவங்க செய்தால் இன்னும் செய்கிறதுக்காக அவங்க திட்டங்கள் போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் மகளிர் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. சீமான் தொடர்ந்து தனியாக பேசிகிட்டே இருக்காரு, அவர் பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் வாய்ப்பு வராது. விஜய் இப்போ புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு முதல்வர் ஆகிறதுக்குள்ள அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு வராது. கண்டிப்பாக இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இவங்க வாக்கு செலுத்தணும். ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நமக்கு இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, நம்ம வந்து ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்ம அதனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அவர் வந்து பல ஆண்டுகளாக எவ்வளவோ தன்னுடைய கனவுகளை வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது அதை ஒரு முறையாவது முயற்சி பண்ணணும் அப்படின்றது இங்கே பெரும்பாலும் மக்கள் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க. அதை இந்த முறை அவங்க வந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து இங்கே பிறந்ததுலேருந்தே பொலிச்சலூரில் தான் இருக்கிறேன். என்னோடய சொந்த ஊர் தான் இது. ஆனால் நான் துபாயில் தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பிரச்சனையே என்னென்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அரசு ஹாஸ்பிட்டல்னால் இப்படி தான் இருக்கும், அரசு ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நார்மலைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மக்களுக்கு அது புரியல. அங்கே போகும்போது தான் அரசு மருத்துவமனைனா எப்படி இருக்குது, அரசு பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்குன்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது. அதை வந்து அப்படியே சீமானண்ணன் வந்து பேசுகிறாங்க.
இப்போ அது பேசும்போது அதை நம்ம நாட்டில் அதை செயல்படுத்தணுன்ற எண்ணம் வர்றதுனால தான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ஆர்ஐஸ் பெரும்பாலும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதுக்கு காரணமே இதுதான். அதனால் நீங்க ஓட்டு போறதுக்காக வந்துருக்கீங்க. ஆமாம், ஓட்டு போகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த தடவை அதுக்கான நம்ம நம்ம சைட்லேருந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ஓட்டுக்காகவே எலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். இப்போ ஆல்ரெடி சீமான் தனிச்சு களம் காண்றாரு, 234 தொகுதி போட்டிட்டாரு. தொடர்ந்து நான் தனிச்சு தான் நிற்பேங்கிறாரு. பேச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், செயல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தளபதி வந்து நல்லது செய்வார். இந்த முறை நீங்க யாருக்கு ஓட்டு போலான்றீங்க? எனக்கு சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் தான் வந்து ஈக்குவாலிட்டி சரியாக பயன்படுத்துகிறாரு. 117 பெண்கள் 117 ஆண்கள்னு அவர் தான் கொடுக்குறாரு. மற்ற கட்சிகள் அந்த மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் கொடுக்கறது கிடையாது. வேறு மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற கட்சிகள் வந்து ஒரு தலைவர் வரும்போது வழிநெடுக ஃபுல்லாக பட்டாசு வெடித்து ஒரே சாலையெல்லாம் ஒரு இது பண்ணுறது. ஆனால் இந்த கட்சியில் அந்த பட்டாசு வெடிக்கிற பழக்கம் கிடையாது. இன்னொன்று மாலை கழுத்தில் மாலை வாங்குற பழக்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இதெல்லாம் ஆனால் அவர் தோத்தாலும் திரும்ப அந்த மக்கள் பிரச்சனையில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் எனக்கு கூட நெகட்டிவ் தாட்டு தான் இருந்தது. ஃப்யூச்சரில் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிராஃபிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதுதான் மெயின் பிரச்சனை. அதை பார்க்கணும். மற்றபடி ஓரளவுக்கு மழையெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் தேங்குதா எப்படி? இல்லை, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து இ கருணாநிதி அவர் கொஞ்சம் சிறப்பாக பண்ணார். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. அவரே கேண்டிடேட்டாக போட்டுக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு. அவர் போடாதனால கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த முறை நீங்கள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு. முடிவு பண்ணி என்ன இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. இவங்களே மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும் எங்களோட முடிவு. ஆனால் இந்த முறை திமுக சார்பால் போட்டியிடலையே. கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டணி கொடுத்தாலும் சிஎம் அவர் தானே, அவருக்கு எங்களோட ஆதரவு எப்பவுமே இருக்கும். பல்லாவரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அடையாறு ஆறு போகிறது. அந்த ஆத்தங்கரை ஓரங்களில் வந்து குப்பையை கொட்டுறாங்க. இங்கே இந்த அனாபுத்தூர் பகுதி, பொல்ச்சலூர் பகுதி, அப்புறம் இங்கே கவுல் பஜார் கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் ஆத்தங்கரை ஓரத்தில் கொட்டுறாங்க. அங்கே வந்து எரிச்சு விடுறாங்க. அதனால புகை வருது. பக்கத்தில் பள்ளிகள்லாம் இருக்கிறாங்க, மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சைடு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராத்திரி நேரங்களில், அதுவும் குறிப்பிட்டு இந்த பனிக்காலங்களில், மழைக்காலங்களில் அங்கிட்டு எரிச்சு விடுற புகையினால் ராத்திரியில் இந்த இது ரொம்ப ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து. அதனால் உடல் பாதிப்பு ஏற்படுது. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்கள் தலைமுறைக்கு அப்புறம், எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் தலைமுறை பிள்ளைகள் எப்படி இங்கே வாழ போகிறாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு நோக்கத்துக்கு நான் எதிர்பார்க்கும்போது அரசியல் அமைப்பு கண்டிப்பாக இங்கே தேவை. அரசியல் அமைப்பு மாற்றம் இங்கே தேவை. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 தேர்தலுக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த முறையும் அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, இந்த கொள்கை வந்து ஜெயிக்கணும். அதுக்காண்டி நான் அவங்களோட துணை நின்று இந்த தடவையும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய வாட்டி பட்டாவுக்கு அப்ளை பண்ணி கேட்டிருக்கோம். ஆனால் பட்டா எங்களுக்குன்னு கொடுக்கதே இல்லை. கேட்டும் பார்த்துட்டோம், ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறாங்க. மற்றபடி பட்டா இன்னும் வரல யாருக்கும். அதேமாதிரி என்னென்னாக்கா இங்கே யாருமே வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. போய் கேட்டும் பார்த்துட்டாங்க நிறைய பேர், ஸ்டெப் எடுக்கலை. இந்த தாட்டி ஆட்சி மாறி ஏதாவது நம்ம வந்துச்சுன்னா எங்களுக்குன்ட்டு இந்த பட்டாவை ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொன்று நான் டிவிக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறேன். ஸோ இனி வர இதுலையாவது இவங்களாவது அந்த படித்தவங்களாவது இதில் ஏறி வரட்டுமே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கும். அதனால் டிவிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு ஐடியா. நாம் தலைவர் கட்சி சார்பாக ஒன்றும் பெருசாக அவங்களுக்குலாம் எதுவும் இல்லை. எப்பயும் போல் நிற்கிறாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ யாருக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க? போட்டியே விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கே டிவிகே தான், வேறு யாரும் கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? டிவிகே சார்பாக நிற்கிறது காமாட்சி. இப்போ அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. சரி, அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார். சரி, இப்போ இந்த தொகுதியில் யாருக்கு நீங்கள் வாக்களிக்கலான்னு இருக்கீங்க? நான் நாம் தமிழருக்கு இந்த தடவை நான் இது வரைக்கும் அவங்க அண்ணனுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அண்ணனுக்கு தான் போடுவேன். இடையில அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வந்தாங்க, அவங்களுக்கு நான் போட்டேன். டிவிகே வந்தனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிப்பு இருக்கு. அதில் இருக்க பசங்க வந்துட்டு இதில் போயிட்டாங்க நிறைய பேர். இப்போ அனகாபுத்தூர் பிரச்சனையும் போதெல்லாம் சீமான் வந்து பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணார், வந்து பேசினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதுவும் அந்த பக்கம் இந்த ஆத்தோரத்தில் எடுத்தவங்களுக்குலாம் அதுக்குன்னு அலாட்டப் பண்ணிட்டாங்களே. இப்போ கவர்மெண்ட்டில் வீடு அங்கங்கே கொடுத்துட்டாங்க.
அவர் வந்ததுனால அவங்களே கொடுக்க போகிறாங்க, கவர்மெண்ட்டே இப்போ எல்லாம் கொடுக்குது. அது ஒருத்தர் கத்துனால இவர் சொன்னதுனால தான் அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கும் தெரியுது இல்லை. அவர் இப்போ எப்படி வீடை காலி பண்ணால் அவங்களுக்கும் ஒரு வீடு கொடுக்கணும்னு கவர்மெண்ட் காலத்தில் தெரியுது இல்லை. அப்போ எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே சோஷியல் மீடியால பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க. அப்படிலாம் இருந்தாலும் நீங்க திரும்ப திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கே போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது மாதிரி பழகியாச்சு அந்த நேரத்துலேருந்து. அதை விட்டு அங்கே போனாக்கா அது தவிர மாறுறது போடுறதுக்கு வரமாட்டேது கை. ஏன் இந்த நான் தமிழர் ஆட்சிக்கு வரணும்னா ஒழுங்கான சாலைகள், ஒழுங்கான நடவடிக்கை கடுமையாக எடுக்கணும். ஏன்னா இங்கே சின்ன பையிலேருந்து பெரிய பையிலேருந்து ரொம்ப ஊசி கஞ்சாண்டு நிறையா அலையிறாங்க. அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் மாற்றினாக்க நான் தமிழர் மட்டும் வந்தால் தான் மாற்ற முடியும். வேறு 2 கட்சியும் முடியாது. திருத்தணும்னா இந்த நான் தமிழர் மட்டும்தான் முடியும். அவங்க தான் தனித்து நிற்கிறாங்க, ஒரு தனித்துவமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. விஜய் கூட தான் தனிச்சு நிக்கிறாரு. அது நல்லா இல்லைங்கய்யா. அது வந்து நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட உங்க தம்பிமார்கள்லாம் கூட நிறைய பேர் அவங்க செயல்பாடு சரியில்லைல, கட்சியிலேருந்து அவங்க செயல்பாடு தான் நல்லா இல்லைல்லப்பா. நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அது நம்ம தம்பியே தான். ஆனால் அவங்களோட செயல்பாடு சரியில்லையே. நான் தமிழருக்கு தான் என் ஓட்டு இந்த வாட்டி. என் குடும்பமே அதான் போடுவோம். சரி, சின்ன சின்ன பசங்களாம் இப்போ தாவேக்காக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்றத நிறைய நிறைய பேர் பேர் கன்வின்ஸ் பண்றாங்க. உங்க வீட்ல விஜய் அப்படி ரசிகர்லாம் அப்படி இருப்பாங்க, இல்லை. அது லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல. எவிட்டமா சொல்லிருச்சு. வாட்டி நாங்கள் நான் தமிழருக்கு தான் போட வேண்டியது. அப்படி அவங்க யார் உலக ஓடுறாங்களே, 1000 ரூபானாலும் ஓடுறாங்க, 2000 ரூபானாலும் ஓடுறாங்க. அது என்ன பழக்கம்? அது நம்ம வாங்கி சாப்பிட முடியாதா, உழைக்க முடியாதா அந்த 2000 ரூபாய்க்கு? அதெல்லாம் பார்க்கும்போது உடம்பு கூசுது ஐயா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நம்ம உழைக்கணும், நம்ம நிமிர்ந்து நிற்கணும். அணைங்க முருகேசன் நிற்கிறாரு, ஒன்றும் கிடையாது, ஒரே கம்யூனிட்டி தான். ஆனால் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு இது எல்லாமே இப்போ சேர்ந்துச்சு. அணைங்க முருகேசன் வந்து ஒரே கம்யூனிட்டி தான். ஆனால் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது என்ன பொறுத்தவரைக்கு. ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் சீமானுக்கு வந்து எல்லாமே தெரியும். கரெக்டாக பண்ணுவார், எல்லாத்தையும் முடிப்பார். சரி, இந்த தொகுதி அப்போ நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த? கண்டிப்பாக அவர் கார்த்தி தான், டாக்டர் அவரு தான். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். Luxury homes from just 58 lakhs onwards. Book now.